ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூடியூப் சேனலில் இன்னைக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா அல்வா பார்க்க போகிறோம். பனானா அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? கார்ன்ஃப்ளவர் மாவு, சுகர், 2 பனானா, தேவையான அளவு நெய், முந்திரி பருப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பனானாவில் உள்ள தோலை நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த சைடு இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரணும். மெல்ட் ஆன உடனே முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறத அதில் போடணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பனானா இருக்கு இல்லையா, பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டி வராமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டி விலகாமல் நம்ம என்ன செய்யணும்னா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பனானாவோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணணும், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, அல்வா அழகாக ரெடியாகி வந்துகிட்டே இருக்குதா. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அடிப்பிடிக்காமல் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். இதில் இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் போடணும். நெய் போட்டு கிண்டணும். இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த பனானா மேலே பரவி வர்றது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவுனார் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்படி நல்லா தண்ணியாக இருப்பாங்க, பார்க்குறப்ப தண்ணியாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அல்வாவில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சூப்பராக வந்திருக்கு, ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு எப்பவுமே சாப்பிடணும் போல் இருக்குது. கட்டி கட்டி வராமல் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுத்து இனி கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஏன்னா பனானாவும் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா. அடுப்பு அப்படியே சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரே பக்கமாக எடுத்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் விடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம், இல்லாட்டி 1 ஸ்பூனே போதும்னா அப்போ 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இதை நல்லா அப்படியே இப்போ பாருங்கள், நெய் நல்லா மெல்ட் ஆகி வருது. இந்த பனானா வந்து நெய்யில் ஒட்டாமல் தனியாக நெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் இதுக்கு என்ன பண்ண, வாசனைக்காக கொஞ்சம் நான் ஏலக்காய் கொஞ்சம் தூவி விடுறேன், பொடி பண்ணி தூவி விடுறேன். தூவி விட்டு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நம்ம முந்திரி பருப்பெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அல்வா ரெடி ஆயாச்சு. எனக்கு பார்க்குறப்பவே இப்போமே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ பாருங்கள், கம கமன்னு வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தட்டில் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதே போல் நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வாழைப்பழ அல்வா ரெடி ஆயாச்சு. வாழைப்பழ அல்வா ரெடி ஆயாச்சா. இப்போ எல்லாரும் என்ன செய்யுங்க பாருங்க, வாழைப்பழ அல்வா எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. எல்லாம் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டாக டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அடிப்பொலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.